பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் கேஸ். இப்போ நியூட்ரிசார்ஜ் கேஸ் எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த ஒரு ப்ராடக்ட் மொத்தம் நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹிட்டான ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் கேஸ். குழந்தைகளுக்கான சத்து ட்ரிங்க். இதை பால்ல கலந்து கொடுக்குற ஒரு பவுடர். சரியா? இதுக்குள்ள என்ன இருக்கு, இது குடிச்சா பிள்ளைங்க எப்படி வந்து நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும், இதைத்தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இதை எனக்கு வந்து யோசிக்கிறதற்கு தேவையே இல்லை. ஐயோ அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்து ஏதாச்சும் செஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிற பேச்சு வந்து இடமே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஏ கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். இப்ப நியூட்ரிசார்ஜ்ல கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க யோசிக்க தேவையே இல்லை. மக்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு டாக்டர்ஸ் வச்சு சீல் வச்சு சைன் வச்சு கொடுக்கறதுதான் கிளினிக்கலி ப்ரூவன். சோ ஒரு ப்ராடக்ட் கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சும்மா சொல்ல முடியாது. சரியா? அப்ப சொல்றாங்கன்னா நிறைய டெஸ்ட பாஸ் பண்ணி அது வந்து ப்ரூவ் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் கிளினிக்கலி ப்ரூவன் சொல்லுவோம். அந்த வரிசையில நம்ம நியூட்ரிசார்ஜும் கிளினிக்கலி ப்ரூவன். சோ நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதற்கு யோசிக்கவே வேண்டாம். 2 வயதிற்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும். சரியா? இதுன்னு இல்ல, பூஸ்ட் காம்ப்ளான் பிகாஷன் எதுனாலுமே குழந்தைகளுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வயசு. சரியா? சோ அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ். எல்லா பெற்றோர்களுமே அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் தாங்க நினைக்கிறோம். தி பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, மெட்ரிக் அப்படின்னு இருக்கு. எதுல போட்டா பெஸ்ட் வரும் அப்படின்னு பயங்கரமா எல்லாம் குழம்பி போய் திணறிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது சின்ன ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலை ஃபுல்லா நிரந்தரமா வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்கா இருக்கு. அப்ப பேசிக் குட் எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிறதற்காக எல்லாரும் பார்த்து ஸ்கூல்ல வந்து சேர்த்துதான் இருக்கும். பட் ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃபீஸ்னாலும் கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோம். இவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்த நம்ம ஏன் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் அப்படிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க எதுவுமே வாங்கி தரலன்னா ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி தரலையா, சிப்ஸ் வாங்கி கொடுக்கலையா, ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி கொடுக்கலையா, கேக் வாங்கி கொடுக்கலையா? இதுதாங்க ஜங்க். சோ நீங்க நினைக்கிற ஜங்க்னா எல்லாம் டெய்லி வெளியிலேயே சாப்பிட்டது பர்கர் பீஸா மட்டும் ஜங்க் ஃபுட் கிடையாது. பிஸ்கட் இஸ் ஆல்சோ ஜங்க் ஃபுட். சரியா? இப்ப நீங்க வந்து ரெகுலரா எனக்கு வந்து எங்களுடைய வீட்டுல வந்து ஃபுல்லா பிஸ்கட்ஸ் இருக்கும், முறுக்கு இருக்கும், எனக்கு வந்து ஜிலேபி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆயில்ல ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஜங்க் தான். இங்க வீட்லயே சமைச்சாலும் அது வந்து ஜங்க் ஃபுட் தான். பட் வீட்டுல சமைக்கிறதுல என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கெட்டு போனது எதுவுமே போட மாட்டோம். நல்ல ஒரு ஆயில் தான் சமைப்பேன். கடையில இருக்கிறது நீங்க எவ்வளவு பெரிய ஹோட்டலா இருந்தாலும் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கவே முடியாது. சரியா? ஏன் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு 10 கிலோ சிக்கன் இருக்கு, அவங்களுக்கு திடீர்னு பயங்கரமா மழை பெஞ்சிருச்சு. யாரும் ஹோட்டல் போட்டா அவங்களுக்கு 10 கிலோ சிக்கன் அப்படியே தேங்கிருச்சு. அதை அடுத்த நாளுக்கு வச்சிருப்பாங்களா சில வச்சு? இல்லாட்டி ஐயோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மக்களுடைய உடம்பு தான் நல்லதுன்னு சொல்லி கீழே கொட்டுவாங்களா? இல்ல, ஃப்ரிட்ஜ்ல தானே தூக்கி வைக்கிறாங்க. அப்ப இது மாதிரி நீங்க வெளியில சாப்பிடும் பட்சத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட கல்ச்சர் கூடிக்கிட்டே போகுது. இதனால் குழந்தைகள் அன்ஹெல்தி ஆயிட்டு இருக்காங்க. சரியா? தான் புத்திசாலித்தனம். சரியா? குழந்தைகளுக்கு தானே. அது ஏதாச்சும் காய்ச்சல், பக்கத்துல இருக்கிற பையன் காய்ச்சல், எதிர்த்து வீட்டு பையனுக்கு வாந்தி அப்படிலாம் இருந்தா வரக்கூடாது. அப்புறம் அந்த பையன் இவ்வளவு இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கும். சரியா? இப்ப ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள முக்கிய குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உடம்புல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசிக்கல் வீக்னஸ், அதாவது அவங்க வளர வேண்டிய ஹைட் வெயிட் கரெக்டா வரமாட்டாங்க, படிப்புல கவனம் செலுத்த முடியல, இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, சக்தி இல்லாத உடம்புக்கு தெம்பு கிடைக்காது. இது குழந்தைகளால இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஒரு விஷயத்த கவனிக்கணும்னா அந்த பிரெயினுக்கு போதுமான கெப்பாசிட்டி இருக்கணும். இருந்தாதான் அவங்க பிரெயின் வந்து யோசிக்கும். இல்லாட்டி அதெல்லாம் எரிச்சலா வரும். பாருங்க, கேட்கறதுக்கே கவனிக்க மாட்டாங்க. அப்படியே கவனிச்சாலும் மைண்ட்ல நிக்காது. இதுதான் உண்மை. சரியா?
அப்ப ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளுக்கு ஏதோ நான் வந்து ஒரு காலிஃபிளவர், ஒரு கேரட் இதை மட்டும்தான் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சத்து எல்லாம் கிடைக்காம போய் 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 சாப்பாடு எல்லாம் இந்த வந்துடும். பிக்கி ஈட்டர்ஸ் சரியா? இதனால வளர வேண்டிய வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு வருது. நீங்க இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, 5th ஸ்டாண்டர்டுக்கு போனீங்கன்னா ஹைட்டா குழந்தைகள் இருக்காங்க, ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்ப 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்ல பார்க்க முடியுது நம்ம. ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிற குழந்தைகள் கரெக்டா வளர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், த ஆன்சர் இஸ் எஸ். ஹைட் வந்து உங்களுக்கு எப்பவுமே எனக்கு வந்து நல்லா வளர்ந்துகிட்டே போவாங்க அப்படின்னு கிடையாதுங்க. மேக்சிமம் 18 இல்லாட்டி 21 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கும், வளருவாங்க குழந்தைகள். சரியா? அதுக்கப்புறம் தலைகீழ நின்னா கூட வளர்ச்சி இருக்காதுங்க. அப்ப ஹைட் வளர வேண்டிய நேரத்துல ஊட்டச்சத்து குறைபாடு மிக்க குழந்தைகளுக்கு ஹைட் வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு செடி வளரணும்னா தண்ணி ஊத்துறதுல, அதே மாதிரி ஹைட் வேணும்னா சத்து கொடுக்கணும்ல. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். இப்ப இன்றைய பெற்றோர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு பால் முக்கியம், அதுதான் கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாலை ரெகுலரா பிள்ளைங்களுக்கு மில்க் வந்து குடிக்கிறதுக்கு இஷ்டம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரெண்டா எதையாச்சும் ஒண்ணு கலந்து கொடுக்குறோம். எப்படியாச்சும் சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் பிள்ளைங்க வந்து டேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? நல்லா பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன். நாங்க ஒருத்தர் போன்விட்டா வாங்கணும், ஒருத்தர் ஹார்லிக்ஸ் வாங்கணும், ஒருத்தர் பூஸ்ட் வாங்கணும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப ஏதாச்சும் ஒண்ணு கலந்து கொடுத்து நம்ம குழந்தைகளை குடிக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்கள் கிட்ட இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு கலந்து கொடுக்கறதே அது தவறாக இருக்கும் போது அது எப்படி நல்லதா மாறும்? சரியா? அப்ப கலந்து ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கறதற்காக கெட்டதை எதுக்கு சேர்க்கிறீங்க? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற பொருளை எதுக்கு சேர்க்கிறீங்க? டெய்லி சாக்லேட்டை கலந்து பால்ல கலந்து கொடுப்பீங்களா? இல்லல்ல. கோதுமாவை எடுத்து பால்ல கலந்து கொடுப்பீங்களா? இல்லல்ல. இப்ப நம்மளுக்கு வந்து குழந்தைகளுக்கு சத்து வேணும், பால் கொடுக்குறோம். அதுவே பேக்கெட் பால்னா அதுல என்னத்த சத்து இருக்க போகுது? உண்மையான சத்துக்கள் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. இல்லையா? அப்ப பால் கொடுக்கறது நல்லது. வெயில் சத்து, கால்சியம் அது கலந்து கொடுக்கறதற்கு ஏன் வேற போறீங்க? நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ ப்ரிஃபர் பண்றதற்கு சொல்லுங்க. இதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்து போயிருவீங்க. நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ICMR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளோட ஆராய்ச்சியில ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு குழந்தைகளுக்கு வயது ரீதியாக அவங்களுடைய வெயிட் எவ்வளவு இருக்கணும், அவங்களுக்கு என்ன சாப்பாடு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அழகா சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு நாள் மேக்சிமம் குழந்தையுடைய ஹைட்டு வெயிட்ட செக் பண்ணுவோம் தெரியுமா? 1 வயது வரைக்கும் தான் குழந்தைகளுக்கு பார்ப்போம். குழந்தை வெயிட் போடுதா, அப்புறம் விழுதா, தவழுதா அப்படின்னு சொல்லி மேக்சிமம் இந்த சார்ட் இதெல்லாம் வச்சு, அதுவும் படித்தவர்கள் படிக்காதவங்க அதெல்லாம் அவங்களுக்கு பாக்குறதற்கு வேலைக்கு போறவங்களுக்கு நேரம் கூட கிடையாது. அப்போ ஒரு ஈகர்னஸ் கியூரியாசிட்டியில அந்த 1 வயசு இருக்கு, 2 வயசு இருக்கு, கரெக்டா வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்னு பாக்குறேன். அதுவும் சாப்பாட சத்துதான் கொடுக்குறோமான்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கிறது சரியா? ஏன் காலேஜ் போகிற வரைக்கும் கூட அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு விஷயத்துல வந்து ரொம்ப லாகிங் ஆகும். எல்லா காய்கறிகளையும் சமைச்சு கொடுக்கணும், புரோட்டீனும் சரியா கொடுக்கணும். அப்ப என்னங்க குழந்தைகளுடைய உடம்ப பார்த்துக்கிறோம், பார்த்துக்கிறோம் பொறுத்துதான். பெற்றோர்கள் தான் பொறுப்பேற்க. படிக்கிறாங்க படிக்கல தட் இஸ் செகண்டரி. பட் சாப்பாட சத்துள்ளதாக கொடுத்திருக்கணும். ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் ஒரு பங்கு மேல கவனிக்கதாக செய்யும். அந்த ஆர்டிஎல் சொல்லியிருக்காங்க இதுபடி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய பையன் வயசு வந்து 10 அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். 10 வயது வரையும் பையன்னா பாய்ஸ் அதுல போய்க்கோங்க. கேட்டகரி ஏஜ்ல வந்து 10 பாருங்க. வெயிட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 30ல இருந்து ஒரு 34ல இருக்கும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்க பையன் அண்டர் வெயிட்னு அதை யோசிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்த சத்துக்கள் எல்லாம் டெய்லி அவங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு பாருங்க. புரோட்டீன் எவ்வளவு கொடுக்கணும், 39 கிராம்ஸ் கொடுக்கணும், கால்சியம் எவ்வளவு கொடுக்கணும், 800 மில்லிகிராம் கொடுக்கணும்.
இது எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு பாருங்க. விட்டமின் B6, ascorbic acid, அடுத்தது ஃபைபர், இது மாதிரி சத்துக்கள் எல்லாம் டெய்லி நம்ம கொடுக்கறதே இல்லை குழந்தைகளுக்கு. என்னமோ ஏதோ பிடிச்சது இஷ்டத்துக்கு கொடுக்குறோம், அதுல சத்து நிறைஞ்சு இல்ல. அப்ப என்ன ஆகும்னா இதுதான் உண்மை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உறுப்புகள் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், உடனே டேமேஜ் வந்து உடனே தெரியாது. கண்ணா இருக்கட்டும், பல்லா இருக்கட்டும், முடியா இருக்கட்டும், உள்ள இருக்கிற இன்னும் வேற ஏதாச்சும் உறுப்புகளா இருக்கட்டும், டப்புக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டா லைட் ஆஃப் ஆகிற மாதிரி அது உடனே அது வேலை செய்யாம நிக்காது. ஏன்னா அந்த உறுப்பு இப்பதான் புதுசா இருக்கு. அதனால நீங்க சத்து கொடுக்காட்டி கூட ஒரு 30 வருஷம் வரைக்கும் நமக்கு ஓடதான் செய்யும். சரியா? கஷ்டப்பட்டு ஓடும். அதை வச்சுட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாம் வளர வளர எல்லாம் சரியாயிருப்பா, சாப்பிடுவான்னு பாத்தீங்க. பட் உள்ள அந்த உறுப்புகள் வளரும் போதே இந்த சத்துக்களை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சில உறுப்புகள் irreversible டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். அதனாலதான் குழந்தைகளுக்கு அந்த ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 30-35 வயசுக்கு அப்புறம் உடம்பே பிரச்சனையா இருக்கும். உடம்பு மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒண்ணு செய்யறது வீட்டுக்கு போகாது. எக்ஸாம்பிள், ஒரு முதுகு வலியா இருக்கலாம், போகவே போகாது. அவங்களுக்கு வந்து ஒரு சுகரா இருக்கலாம், வந்துரும், எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது போகவே போகாது. ஒரு பிபி விடுறது, தைராய்டு, இன்னும் வந்து முட்டி வலி, முதுகு வலி, இன்னும் நிறைய பிரச்சனைகள். எல்லாம் போட்டு எல்லாம் பேசிப்போது வந்து சில பிரச்சனைகள்லாம் கேட்கறதுக்கே பயமா இருக்குங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சொல்றாங்க. ஏன் இத சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த உறுப்பு வளரும் போது நீ கொடுக்காம விட்டா சத்து பின்னாடி அது பிரச்சனைய உண்டாக்குது. அவ்வளவுதான், அது டேமேஜ் ஆயிருது. கண்ணு, பல்லு, ஹார்ட், அதுக்கப்புறம் இன்னும் என்ன உறுப்புகள், இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாம் என்ன ஆகும்னா ஒன்ஸ் டேமேஜ் ஆயிருச்சுன்னா, ரெட்டினா போயிடுச்சு. என் பையன் ரொம்ப டிவி பார்த்து கண்ணு போயிடுச்சு, கண்ணாடி போட்டுருக்கான். எப்படியாச்சும் கண்ணாடியை கலக்கணுங்க. என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. பின்னாடி பல நாள் கொண்டுட்டு வரலாம், பட் கஷ்டங்க. முடி கொட்டி வந்து ஃபுல்லா வசதி ஆயிடுச்சு. எப்படியாச்சும் புதுசு புதுசு முடி வரும். எப்படிங்க நடக்கும்? இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க. அந்த வகையில irreversible டேமேஜ் உங்க குழந்தைகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதற்காகத்தான் நியூட்ரிடச் கிட்ஸ் கொடுக்கும். அப்ப ஹைட், வெயிட் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். ஹைட் எந்த வயசு வரைக்கும் வளரும்? 21 வயசு வரைக்கும் தான் அந்த வளர்ச்சி எல்லாம் இருக்கும். 25 வயசு ஆயிடுச்சு, எப்படியாச்சும் என்ன கொடுத்துக்கலாம்னா கஷ்டங்க. உங்களுக்கு கஷ்டம்னு விட வளர்ச்சி வராது. அப்ப வர வேண்டிய நேரத்துல ஹைட்டு, படிக்க வேண்டிய நேரத்துல படிப்பு, இதெல்லாம் குறைச்சு முடிச்சு கரெக்டா நம்ம லைஃப் அந்த பிள்ளைங்களுக்கு அமைச்சு கொடுத்தாதான் உங்க பாதை தெளிவா இருக்கும். இப்ப டீச்சே அப்படிங்கிற சத்து குழந்தைக்கு கொடுக்காட்டி அந்த பிரெயின் இருக்கும், பட் ஆக்டிவேட் ஆகாம டெவலப்மெண்ட் நடக்காம இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு சூப்பரா ஒரு செல்போனை வாங்கிருக்கீங்க, செல்போனுக்கு வந்து நீங்க உள்ள சிம் போடல, சிம் போட்டாதானே ஆக்டிவேட் ஆகும். சூப்பர் செல்போன் வச்சிருக்கேன், சூப்பர் செல்போன் வச்சிருக்கேன், ஆக்டிவேட் பண்ணீங்க, சிம் போடுங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் பிரெயின் வந்து இருக்கு, பட் அதுல இருக்கிற ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஆக்டிவா வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு உங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி கூட இருக்கு அப்படிங்கறதா. இதை ரெகுலர் பிராக்டிஸ் கொடுக்கும் பட்சத்தில், சத்துள்ள சாப்பாடு எடுக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் அந்த பிரெயின் கெப்பாசிட்டியை கூட்ட முடியும். பிராக்டிஸ் மேக்ஸ் எவ்ரிதிங் பாசிபிள். சரியா? இப்ப வந்து ஒண்ணும் கிடையாது, எனக்கு கார் ஓட்டே தெரியாதுங்க, திரும்ப திரும்ப டெய்லி கார் ஓட்ட படிச்சா அழகா படிச்சிட போறீங்க. எனக்கு கோலம் வரவே தெரியாது, ஓடுங்க, வந்துட போகுது. எது தெரியலையோ திரும்ப திரும்ப பண்ணா வருதுல்ல. அதே மாதிரி நம்ம பிரெயினை ஆக்டிவ் பண்ணாதத சுறுசுறுப்பாக்குறதற்கு டீஹெச்ங்கிற சத்தம் கொடுத்தோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட் கரெக்டா இருக்கு. இப்ப குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சரியாகும்? ஹைட், வெயிட் எல்லாம் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் குடிக்கும் போது நல்ல முறையில உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்தியாவுல மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராய்ச்சியில மால் நரிஸ்டா இருக்காங்க குழந்தைகள். பணக்கார வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்க 48% குழந்தைகள்னா, ஒரு 3 குழந்தைகளை ரோட்ல பாக்குறீங்கன்னா அந்த 3ல ஒரு குழந்தைகள் சத்து குறைபாடோட தான் இருக்காங்க. ஹைட் இருக்காது, வெயிட் இருக்காது, ஒன்னும் பல்லு சுத்தையா இருக்கும், இல்லாட்டி கண் பார்வை இதா இருக்கும், படிப்புல கவனம் செலுத்த முடியாது. இப்படி ஏதோ ஒரு தடைகள் வந்து இருக்கத்தான் செய்யுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? குழந்தைகளை
வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை வளர வைக்க வேண்டியது நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுத்து உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கோங்க. சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, குழந்தைகள் வச்சிருக்க அம்மா கிட்ட பேசணும். பையன் 5th ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க, பார்க்க 2nd ஸ்டாண்டர்ட் மாதிரிதான் இருக்கு, தைரியமா பேசுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் இப்படிலாம் போய் பேசினா அதை தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. தப்பா நினைக்கிறதுல என்னங்க இருக்கு? நம்ம பிள்ளைங்கள் உங்க கண்ணுக்கு பார்க்க போது தெரியாது உங்களுக்கு. மத்த குழந்தைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போதுதான் ஸ்டடீஸ்ல எப்படி இருக்காங்க, அவங்க திறமை எப்படி இருக்கு, ஹைட் எப்படி இருக்குன்னு தெரியும். சரியா? அப்ப நீங்க போய் ஒரு குழந்தை ஹைட் கம்மியா இருக்கிற குழந்தைகிட்ட அவங்க அம்மா கிட்ட ஹைட் வளர்ச்சி 21 வயசுக்குள்ள 18 வயசுல வளர்ந்தாதான் உண்டு. சரியா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும் ஹைட். அதுக்கப்புறம் ஹைட் வளர மாட்டாங்க யாருமே. இப்பயே அப்ப வளர்றதுக்கு சத்து குறைவா, நீங்க சாப்பாட்டுல சத்து இல்லாதனாலதான் அவன் இப்படி வளராம இருக்கான் சொல்லிட்டு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்க சொல்லுங்க. சரியா? அப்ப ஆராய்ச்சிப்படி பாதிக்கு பாதி 43% ஆஃப் த சில்ட்ரன் அண்டர் ஏஜ் 5 அண்டர் வெயிட்டா தான் இருக்காங்க. அப்போ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கறத வேலை ஈஸியாக அமையும். சரியா? இப்ப என்ன சத்துங்க ரொம்ப தேவை வளர்ச்சிக்கு சொல்றீங்கல்ல, என்னுடைய குழந்தையோட பிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹைட் வளர்றதுக்கும் வெயிட் போடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே என்ன சத்து தேவைன்னா, குழந்தைகளுமே இல்ல பெரியவங்க எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சத்தோட எல்லைய புரோட்டீன். புரோட்டீன் யார் ஒருத்தங்க சிறு குழந்தைகள்ல இருந்து நல்ல ஒரு புரோட்டீனை ரெகுலரா கொடுக்குறீங்களோ, உங்க குழந்தையோடைய வளர்ச்சி இது எல்லாம் கரெக்டா அதுவா உடன் நடந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு காரணம் தேவையே இருக்காது. கை கால் வளர்ச்சி, கண்ணு, இல்ல மூக்கு, வாயு, இல்ல எவ்வளவோ பாடி பார்ட்ஸ் வளர்ச்சி அடைஞ்சு கொடுக்குது குழந்தை பருவத்துல. அது எல்லாமே கரெக்டா டெவலப் ஆயிடுச்சு. அது ஒண்ணு. அடுத்தபடியாக மசில்ஸ் குழந்தைகளுக்கு வைக்கும். சில குழந்தைகள் இப்படி நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, இல்லாட்டி சொத பொல பொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. வெயிட் கூடையும் கொடுக்கும் அதிகமா வச்சிருக்க கூடாது, அண்டர் வெயிட்டாவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாலும் உடம்புக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும், அப்படி இருந்தாலும் உடம்புக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா? அப்ப எது குழந்தைகளுக்கு வேணும்? புரோட்டீன் வேணும். புரோட்டீன் இல்லாத குழந்தைகள் யார் ஒருத்தக சாப்பாட்டுல புரோட்டீன் எதுலலாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கறி, கோழி, மீன், ட்ரை ஃப்ரூட்ஸ், அது போக பருப்பு வகைகள், தானிய வகைகள், பால், பன்னீர், இது எல்லாத்துலயும் புரோட்டீன் அப்படிங்கிறது இருக்கு. புரோட்டீன் அதிகமா கொடுக்காட்டி குழந்தைகளுடைய உடம்புல புரோட்டீன் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு உடம்புக்கு செஞ்சுட்டே இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒண்ணு செய்யும் போது புரோட்டீன் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு யாருக்காச்சும் தோணுமா? என்ன தோணும்? பிள்ளைக்கு சண்டை போட்டுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அந்திரிச்சுட்டு வரணும், யோசியம் பார்க்கணும், இந்த தாண்டி நம்ம யோசிக்கணும். அது எல்லாமே இருக்கட்டும், உண்மையாகவே இருக்கட்டும். பட் இஸ் தட் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன யோசிக்கணும்? ஐயோ நான் சாப்பாட்டுல அடிக்கடி சுண்டல் வைக்கலையோ, நான் பருப்பு இது சாப்பிடலையோ, குழந்தை சரியா புரோட்டீன் எடுத்துக்கலையோ அப்படின்னு யோசிச்சு இப்படியே வச்சோம். நான் நல்லாதாங்க சத்தா கொடுக்குறேன், இருந்தாலும் பிள்ளைக்கு ஏதாவது செய்யுது அப்படின்னா சாப்பிட சாப்பாடு போய் உடம்புல ஒட்டலையோ, இப்படியெல்லாம் யோசிக்க. சரியா? கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, குழு வலிக்குது, இந்த மாதிரி செய்யும் குழந்தைகளுக்கு அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பூவாரா இருக்கும். ஏன்? பிகாஸ் ஆஃப் லோ இன்டேக் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீன் அப்படிங்கிற எடுக்காததுனால இப்படி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் ப்ரொமோட் பண்ணுங்க. சோ இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கு பாதி குழந்தைகள் உலகத்துல, இந்தியாவுல இல்ல உலகத்துல காலை உணவு எடுக்காம போறாங்க. காலை உணவு எடுக்காம 50% குழந்தைகள் போறாங்களா? எங்கெங்க நடக்குது அப்படின்னு சிலர் ஆச்சரியமா கேட்போம். சிலருக்கு இது நார்மலா இருக்கும். என் பையனும் தான் போறான், நல்லா தான் இருக்கான், நல்லா ஹைட்டு வெயிட் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சிலர் நினைச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றீங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றது மிக 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 தவறான ஒன்று. நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. பெரியவங்களுக்கே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்ப குழந்தைகளுக்கு எப்படி சொல்லுவோம்? குழந்தைகளுக்கு நல்ல தூக்கம் வேணும், நல்ல சாப்பாடு வேணும்,
சோ இது எல்லாம் இருக்கும் போதுதான் அவங்களோட வளர்ச்சி கரெக்ட் ஆகி நல்லா படிப்பாங்க, அவங்க சொன்னபடி கேட்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? சொன்னபடி கேட்கணும்னா குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்? நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். ஒரு குழந்தைக்கு ஒரு 8 மணி நேரம் தூங்குறான், 7 மணி நேரம் தூங்குறான், ஓகே. 7, 8 மணி நேரம் தூங்கி காலையில குளிக்கிற குழந்தைகளுடைய வயிறு எப்படி இருக்கிறாங்க? சீக்கிரம் அந்த பசிய சிலருக்கு சொல்ல தெரியும், சிலருக்கு சொல்ல தெரியும். பெரியவங்களுக்கு அப்படிதான். ஏதோ லூஸ் மாதிரி கசுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆச்சு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதுக்கு ரீசன் அவங்க சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, 2 வேளை சாப்பிட்டுட்டா இருக்க மாட்டாங்க. அந்த கோபத்தை இதுல குழந்தைகளுக்கு இருக்கும், பெரியவங்களே இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப குழந்தைகள் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உங்களுக்கு காலையில சாப்பிடாம அனுப்புறது மிக மிகப்பெரிய தவறானது. காலையில சாப்பிடாம ஒரு குழந்தை 1 வருஷம் போச்சுன்னா படிப்புல அடுத்து பித்தம் உறுதி. உங்க சொல்படி கேட்க மாட்டாங்க. அந்த குழந்தைகள் ரொம்ப அடமாட்டாதான் இருப்பாங்க. நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். குழந்தைகள் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றது மூலியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும், காலையில பிள்ளைய சாப்பிட வச்சுட்டுதாங்க நீங்க ஒருத்தவங்களுக்கு காலையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? சோ உங்களுக்கு அப்ப டெய்லி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ற குழந்தைகள் சந்தோஷம் படிக்க முடியல, மெமரி கெப்பாசிட்டி கம்மியாகுது. இது எல்லாத்தையும் கூட்டணும்னா காலையில சாப்பிட்டுட்டுதான் வரும். என் குழந்தை வந்து ரொம்ப சாப்பிடறதுக்கு வந்து அடப்பிடிக்கிறான், ஏதாச்சும் ஒண்ணுதான் சாப்பிடுறா அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் தான் 81% இருக்காங்க. 81% இந்திய பெற்றோர்கள் சொல்லும் ஒரே ஒரு பிரச்சனை, எல்லா காயும் குழம்பும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்றாங்க. சரியா? அப்ப சாப்பிடுறதுக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம். சாப்பிடதான் மாட்டாங்க, அது உண்மை. அப்ப 1 காய் 2 காயை வச்சு நான் எழுதி கொடுத்தீங்க, அது கரெக்டா அப்படின்னு கேட்டா எஸ், அது கரெக்டும் கிடையாது. குழந்தைகளுக்கு அது போதுமான சக்தி இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தைகள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காது, டயர்டா இருப்பாங்க. எப்படா வீட்டுக்கு வந்து படுக்கணும்னு இருக்கும். ஆனா நீங்க படிச்சு டப டபன்னு வீட்டு டியூஷனுக்கு போ, இங்க போ, அங்க அனுப்பிச்சு அந்த குழந்தைகளுக்கு எனர்ஜி இல்லைங்க. யோசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். படிக்கல அப்படின்னு காம்ப்ளிகேட்டடா யோசிக்காது, ஏன் படிக்கல அப்படின்னு யோசிக்க காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். இப்ப குழந்தைகள் நல்லா படிக்காத காரணம் ஒண்ணு, அவங்க சொல்லிக் கொடுக்கறது எங்களுக்கு புரியல, இல்லாட்டி அவங்க சரியா சொல்லிக் கொடுக்கல. அப்ப என் பையனுக்கு அது சொல்லிக் கொடுக்கறது புரியலன்னா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவனுடைய பிரெயின் கெப்பாசிட்டி இல்லையோ அப்படின்னு யோசிங்க. அதுதான் சரியா? என் பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, இப்ப அடுத்து படுத்துருக்கான், டயர்டா இருக்கான், வேலையே செய்ய மாட்டேங்கிறான், தெம்பிள்ளையும் யோசிங்க. பெரியவங்களுக்குமே நான் அப்படிதான் யோசிப்பேன். இப்போ உங்களுடைய ஒய்ஃப் செல்லப்புலன் எறிகிறாங்க, விழுறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ரூட் காசை வந்து கண்டுபிடிக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சீங்கன்னா சாப்பாடு சரியா கொடுக்காதுதான் ரூட் காசா இருக்கும். சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல DHA, அயன், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், விட்டமின் சி, அயோடைன் சத்துக்கள் எல்லாம் கரைச்சி வச்சிருக்காங்க. நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல என்ன இருக்கு? PVMF இருக்கு, அதாவது புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஃபைபர் இருக்கு. பெரியவங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? PVMF வந்து 2ஆ பிடிச்சிருக்கோம், அதாவது புரோட்டீனையும் ஃபைபரையும் நியூட்ரிசார்ஜ் பவுடர் வடிவத்துல வச்சு விட்டமின்ஸ் மினரல்ஸையும் உங்களுக்கு மாத்திரைக்குள்ள வச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு பெரியவங்க அப்படின்றதுனால இப்படி பிடிச்சு போச்சு. சின்ன பிள்ளைங்க மாத்திரை சொல்ல முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் சின்னக்குள்ளே அட அப்படின்னா புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், அது போக மெயின் நியூட்ரிஷன்ஸ் கொடுக்க போது நீங்க ஒவ்வொருத்தருடையும் சொல்லிக் கொடுங்க. மூலிகைகள் இருக்கு, அது கூட சேர்த்து இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறதுக்கு விட்டமின் ஏ, இ, செலினியம், காப்பர், ஜிங்க், ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை கூட்டுறதற்காக கால்சியம், குரோமியம், பொட்டாசியம், விட்டமின் டி, பாஸ்பரஸ், மேக்னீஸ் எல்லாம். சப்போஸ் ஒரு சில குழந்தைங்க வச்சுக்கோமா வயிறு ரிலேட்டட் பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு, வயிறு வலி இருக்கும், இல்லாட்டி அவங்களுடைய சாப்பிட்டது வந்து ஒரு தெரியாது, லூஸ் மோஷனா போற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு.
பசிக்கவே பசிக்காது, பசிச்சு சாப்பிட மாதிரியே தெரியாது, நம்ம பம்ப் அடிக்க ஃபோர்ஸ் பண்ற மாதிரியே இருக்கும். சோ இந்த பிரச்சனை இல்லாட்டி குறுக்கடி இருக்கும். நோஞ்சனாவே இருப்பாங்க. கேட்டா அவங்க அம்மா வந்து நல்லாதான் சாப்பாடு எல்லாமே சொல்லுவாங்க. பட் அந்த குழந்தைகள் நோஞ்சனாவே இருப்பாங்க. அப்ப என்ன யோசிக்கணும்னா, சாப்பிடுற சாப்பாடு ஒட்டலையோ அப்படின்னு எல்லாருமே யோசிக்கணும். சரியா? அப்ப உள்ள இருக்க வேண்டிய என்சைம்ஸ் இல்லைனாலும் சரியா சாப்பாடு உடம்புல போய் ஒட்டாது. நம்ம தீர்வு என்ன கொண்டுட்டு வரும்? நியூட்ரிசார்ஜ கொண்டுட்டு வரும். சப்ளிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தைகளுக்கான ஒன்று. குழந்தைகள் பால்ல கலந்து குடிச்சாலே அவங்களுக்கு என்னென்னலாம் ஹேர்ட்ஸ் இருக்கும். ஒரு 10 வயசு 15 வயசுல குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்? இதெல்லாம் சரியா சாப்பிடுறது, போன் பார்த்துட்டே இருக்கிறது, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, ஹைட் கம்மியா இருக்கிறது, வெயிட் கம்மியா இருக்கிறது, இல்ல ஹைட் கூட இருக்கிறது, வெயிட் கூட இருக்கிறது, சரியா படிக்காம, இப்படி ஒரு டாப் 10 பிரச்சனைகளை போட்டு இது ஏதோ அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சப்ளிமெண்ட் மூலியமா தீர்வு கொண்டுட்டு வர முடியும்னா அதுதான் நம்ம ஜாஸ்தி. சரியா? இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் எனர்ஜி. உங்களுக்கு சாரி, இட்ஸ் வந்து நியூட்ரிஷியன் ட்ரிங்க். இது குடிக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு வித்தியாசம் 100% தெரியும். சரியா? டேப்லெட் சாப்பிட கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுனால உள்ள என்ன வச்சிருக்கோம்? சத்துக்கள் எல்லாத்தையும் குடி விடுதல வச்சிருக்கோம். இதை சாப்பிட்டு பார்க்கும் போது உங்களுக்கு வந்து இதுக்குள்ள சீந்தல் குடி இருக்கா, தீமத்தொரு இருக்கா, திருநீட்டு 10 சுழற்சி இருக்கா அப்படியெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. 10 மூலிகைகளை அழகா உள்ள வச்சு கொடுத்திருக்காங்க. இது வந்து இருக்கிறதுல டாப் நாட்ச் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்ஸுக்குள்ள 10 மூலிகைகள் அப்படிங்கிறது சரிங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீன் இருக்கு. 3 வகையான புரோட்டீன் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக புரோட்டீன் எதற்கு தேவை, ஏன் உள்ள வச்சிருக்காங்களா, இது வரைக்கும் உங்க குழந்தை வெயிட் வரலையா, ஹைட் வரலையா, சரி இனிமே கூடும் அப்படிங்கறதுக்காக உள்ள வச்சிருக்காங்க. இத நீங்க பெற்றோர் கட்டலாம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹைட் இல்லாத குழந்தைகளுடைய அம்மா கிட்ட 3 மாசம் யோகா சர்க்கியூட்ஸ் கேட்டு ஹைட் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுவோம். 3 மாசத்துல சுத்தமா எதுவுமே வளரலன்னா, நான் காசு உங்களுக்கு கூடுதலா கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற அளவு நீங்க ஓங்கி அடிக்கலாம். ஏன்னா நியூட்ரிசார்ஜ் கண்டிப்பா கரெக்ட் ஹைட் வைக்க போகுது. சிலர் கேட்கறது நான் ஹைட் வைக்க போதும்னு சொன்னீங்க, பையன் ஆல்ரெடி ஹைட்டா இருக்கான், வெயிட்டா இருக்கான், எதுக்கு நான் என்ன பண்ணேன் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அழகா உடம்புன்ற கொழுப்பெல்லாம் இதாக்கி அவங்க உடம்பு கொலப்பாட்டுறதெல்லாம் கரெக்டா. சரியா? இப்ப என்ன பண்றோம்? கிட்ஸ் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் சொல்லி கொடுங்க. நல்ல கொழுப்பு, சாரி நல்ல கிருமி இருக்கு. அந்த நல்ல கிருமிக்கு சாப்பாடு. சரியா? நல்ல கிருமி வயிற்றுல இருக்குங்க, இருந்தாதான் நல்லா செரிக்கும் உங்களுக்கு. சோ இந்த சாப்பாட்டு செரிமானத்தை கொடுக்கறதற்காக நல்ல கிருமி இருக்கோ உறவுல இல்லையோ, பட் இனிமே உண்டாகிறதற்கு நியூட்ரிஷன்ஸ்ல நல்ல கிருமி உள்ள வச்சு 29 விட்டமின்ஸ் ஒண்ணு இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல, 29 வகையான விட்டமின்ஸ் மினரல்ஸையும் உள்ள வச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து விட்டமின்ஸ் வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு வேணும், புரோட்டீனும் வேணும். சரியா? நம்ம போய் குழந்தைகளுக்கு அவங்க பெற்றோர்கள் கிட்ட என்ன பனானால வந்து என்ன சத்து இருக்கு, நீங்க பனானா கொடுத்தீங்களா, கால்சியம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்க முடியாது. சரியா? பார்த்து பார்த்து அவங்களால கொடுக்கறதுக்கும் முடியாது. இன்னைக்கு வந்து நான் வந்து கால்சியம் கொடுத்தேன், நாளைக்கு மெக்னீசியம் கொடுக்க போறேன், பொட்டாசியம் கொடுக்குறேன், பாஸ்பரஸ் கொடுக்க போறேன், இப்படியெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த கொடுக்கறது கடினம். அப்படிங்கிறதுனால நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் உங்களுக்கு உள்ள இவ்வளவு சக்தி இருக்குன்னு கூட உணர மாட்டீங்க. பட் எல்லாம் உங்க உடம்புல போய் அற்புதமான ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் கொடுக்கும். சரியா? சோ இப்ப இந்த 10 மூலிகைகளை பத்தி கொஞ்சம் சொல்றேன், நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 10 மூலிகைகளுடைய பெயர்கள் இங்க போட்டிருக்கேன். பெயர்கள் தெரிஞ்சவங்க பாக்ஸ்ல போட்டுருக்க, தமிழ்ல போட்டிருக்காங்க. இது எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு வந்து இந்த தமிழ்ல போட்டிருக்கேன். கேள்வியை ரிப்பீட் பண்றேன். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்குள்ள இருக்கிற 10 மூலிகைகளுடைய பெயர்கள் எனக்கு தமிழ்ல உங்களுக்கு ஒரு நிமிஷம்.
ஓகே, எனக்கு போட்டு உள்ள பரவாயில்ல நான் சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற 10 மூலிகைகளுடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும். சோ இதுல வந்து கீழா நெல்லி இருக்கு, அத்திமரம் இருக்கு, திராட்சை இருக்கு, திருநீற்று பச்சிலை, துளசி இருக்கு, ஓமம் இருக்கு, மிளகு, திப்பிலி, ஆஹ் இவ்வளவு உங்களுக்கு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா இஞ்சி, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்காக மூலிகைகள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது கீழா நெல்லி அப்படிங்கிற உங்களுக்கு ஹெல்ப் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு பசித்தன்மை வந்து கூட்டி கொடுக்கும். சரியா? சோ அப்ப குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? உள்ள புழு கடிக்குதோ உங்களுக்கு, சாரி, உங்களுக்கு குழந்தைகள் சாப்பிடாதற்காக உள்ள பசித்தன்மை கம்மியா இருக்கோ அப்படின்னு யோசிக்கணும். இப்ப பசிக்க வைக்கிறதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழா நெல்லிய உள்ள வச்சிருக்காங்க. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, சாப்பிடுறது நல்லா சாப்பிடுவாங்க, திருப்தியா சாப்பிடுவாங்க, நொய்யு எதுவும் சொல்லாம சாப்பிடுவாங்க. அப்ப இந்த டைம் நீங்க கேள்வி கேட்பீங்க, என் பையன் நல்லா சாப்பிடுறாங்க, ரொம்ப சாப்பிடுறாங்க, அதான் பிரச்சனை இல்லை, இன்னும் பசிச்சு கபகபான்னு சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. இந்த பசித்தன்மை இல்லாத குழந்தைகளுக்கு அது உடம்புல போய் பசித்தன்மை உண்டாக்கிவிடும். ஆல்ரெடி இருக்கிற குழந்தைகளுக்கு அதேதான் மெயின்டைன். சரியா? அப்ப குழந்தைகளுக்கு பசி வந்து நல்லா உண்டாக்கி பசிச்சு சாப்பிடுறாங்க. அது குழந்தைகளுக்கு அதிமதுரம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுத்து அடிக்கடி உங்களுக்கு ஏதாச்சும் இது வரைக்கும் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சா, இனிமே வந்து செய்யாது. ஏன்னா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற மூலிகைகள் உங்களுக்கு செய்யறதுக்கு விடாது. சரியா? சோ அடுத்தபடியாக நான் சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுப்பேன். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கறதற்கு குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது 100% ரிசல்ட் தெரியும் குழந்தைகள் அப்படிங்கறதுனால. ஹைட்டு கம்மியா இருக்கான், வெயிட் கம்மியா இருக்கான், அடிக்கடி காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, கை கால் வலி, பூச்சிக்கடி, இவ்வளவுக்கும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கும். லொக்கு லொக்குன்னு விரும்புறாங்க, பயங்கரமா நெஞ்சில சளி இருக்கு, வருஷ கணக்கா இருக்கு, நெஞ்சில சளி இருந்துட்டு போவே மாட்டேங்குது, சைனஸ், வீசிங்கு, ஆஸ்மா, இதுக்கும் போகும். படிக்கவே மாட்டேங்கிறான், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், டியூஷன் எல்லாம் அனுப்பிச்சா கூட படிப்பு நல்லாவே வர மாட்டேங்குது. நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் சரியா? ஏன்னா இதுக்குள்ள நம்ம தேர்ந்தெடுத்து வச்ச அந்த மூலிகைகள் எல்லாம் ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை கொடுக்கணும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடுமானா கண்டிப்பான முறையில் கூடும். டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்கு அவனுக்கு, தும்மிக்கிட்டே இருக்கான், மூக்கு அடைக்குது, சைனஸ் பிரச்சனையும் இருக்கு அவனுக்கு, ரொம்ப தண்ணியா வருது, இல்லாட்டி ரொம்ப ஈரா வருது, 2 மாசம் 3 மாசம் 1 வருஷத்துக்கு மேல இருக்கு, இப்படி சொல்ற குழந்தைகளுக்கும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வரும். சரியா? அது போக ஆஸ்மா, வீசிங் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வருது. சோ வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு டின் காலி பண்ணும்போதே தெரியும், ஒரு சில குழந்தைகளுக்கு 2 3, குறைந்தபட்சம் 3 டின்குள்ள நல்ல வித்தியாசம் தெரியும். ரெகுலரா இருக்கணும், ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கணும். சரியா? நம்ம என்ன சொல்றோம், சளி ரிலேட்டடு, மூக்கு, நெஞ்சு சளி இருக்கிறது, தும்மல், டஸ்ட் அலர்ஜி, இப்படி எல்லாத்துக்கும் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் வந்து அருமையான ஒரு ரிசல்ட்டாக உங்களுடைய ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணும். சோ அப்படி என்னங்க அதெல்லாம் தெரியலையேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணியில இருந்து, சாப்பாட்டுல இருந்து பரவக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் பரவ விடாம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சிருக்கு. இதுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்ப காட்டியிருக்காங்கல்ல, இதுதான் கிளினிக்கலி ப்ரூவன் ரிப்போர்ட். கிளினிக்கலி ப்ரூவன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியாத பஸ்ல நிறைய இருக்கும். கிளினிக்கல் டெஸ்ட், இந்த டெஸ்ட் பண்ணாங்க, அந்த டெஸ்ட் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அது வந்து 3 மாசம் குழந்தைகளுக்கு ரெகுலரா கொடுத்து நல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சு ஹைட் வெயிட் கூடனா மட்டும்தான் கிளினிக். அப்படி நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிபிகேட் இருக்கு. சோ ஹைட்டு வெயிட் அவங்களுடைய வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன் பயங்கரமா கூடியிருக்கு. அது வரைக்கும் சரியா பேசாத குழந்தைகள்
அப்ப நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோசிக்காம குழந்தைகளுக்கு கொடுக்க யோசிக்காதீங்க. சரியா? இது கிளினிக்லயே இப்போ வந்து நீங்க சர்டிபிகேட் நம்ம டைரக்டா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெப்சைட்லயே போய் காட்டுங்க. அப்ப ஹைட் வெயிட் கூடுமா அப்படின்னா கூடும். அவங்க வீட்லயே போய் ஷாப் பீஸ்ல மார்க் பண்ணி வச்சது கூட நீங்க வாங்கணும். சரியா? சோ இதுக்குள்ள இருக்கிற புரோட்டீன், அவங்களுக்கு மில்க் புரோட்டீன், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்ஸ் இது எல்லாம் என்ன பண்ணோம்னா அவங்களுடைய கட் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். பசிக்கல, இல்ல சாப்பிட மாட்டேங்கிறான், பூச்சிக்கொல்லி இருக்கு, வயிறு வலிக்குதுன்னு அழுகிறான், அடிக்கடி லூஸ் மோஷன் மாதிரி போறான், டைஜஸ்ட் ஆகுற மாதிரியே இல்ல, மோஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே சரியாகும். சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவரால் குழந்தைகளுக்கு ஹெல்த்தும் சரி, அகடாமிக்கும் சரி, அவங்களுக்கு என்ன குழந்தைகளுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை வந்து தாராளமா சொல்லலாம். எப்படிங்க படிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, வித்தியாசம் தெரியும். பால்ல கலந்து 2 வேளை கொடுக்க சொல்லுங்க. வித்தியாசம் கண்டிப்பான முறையில் 100% தெரியும். சரியா? ஏன்னா நமக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் இதை சாப்பிட்டு வீசிக் சரியாச்சு, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா படிக்கிறேன், இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஹைட் குடிச்சு, வெயிட் குடிச்சு, வீசிங்ல இருந்து, ஆஸ்மால இருந்து, டஸ்ட் அலர்ஜில இருந்து சரியா இருக்குன்னு சொன்ன குழந்தைகள் நம்மளுக்கு ஏராளம் தெரியும். உங்க வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க. 2 டேஸ்ட்ல இருக்கு, கொக்கோ, மேங்கோ. சரியா? சோ உங்களுக்கு கொக்கோ உங்களுக்கு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா இருக்கும். கொக்கோக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்னா டேஸ்ட் மட்டும் தான் வித்தியாசம். இது சாக்லேட், அது மேங்கோ. சாக்லேட் வந்து உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கிற குழந்தைகளுக்கு கொக்கோ, சாக்லேட் பிடிக்கிற குழந்தைகளுக்கு கொக்கோ ஃபிளேவர், மேங்கோ பிடிக்கிறவங்களுக்கு மேங்கோ ஃபிளேவர். அது போக வித்தியாசம் கூடுதலா இந்த மேங்கோல வந்து ரியல் ஆல்போன்சா மேங்கோ வந்து பொடி பண்ணி உள்ள வச்சிருக்கிறதுனால கண் பார்வை செயல்திறன் வந்து கூட இருக்கும். ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி. சரியா? சோ உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% தெரியும். பியூர் வெஜ், இது சேஃப் டு யூஸ். இதை நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதற்கு, எந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதற்கு யோசிக்க தேவையில்லை. அப்ப நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்குறீங்களா, நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மட்டும் கொடுக்கணும். கூட என்ன கொடுக்கணும்? குழந்தைகளுக்கானதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் 2 ப்ராடக்ட் இருக்கு. என்னென்னது? நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ், நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ, ட்விஸ்ட். சோ 2 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸையும் நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ ட்விஸ்டையும் கொடுக்கணும். நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ ட்விஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்ப ஒரு கேப் மாதிரி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் உங்களுக்கு ட்விஸ்ட வந்து குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாட்டுல அவங்களுக்கு கலந்து கொடுக்கணும். 12 வயசு மேல ஆயிடுச்சுன்னா நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 கொடுத்துருங்க. ஸோ 2யும் சேர்த்து கொடுக்கறதா நல்ல ஒரு செட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனியா ஒன்றை விட நிறைய எடுத்துக்க, நிறைய சத்துக்கள் கூட சேர்த்து கொடுக்கறதுதான் நல்ல ஒரு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? நம்ம சின்ன நீங்க நியூட்ரிசார்ஜ் வாங்கினவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் சின்ன அப்படி பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா உள்ள சத்துக்கள் பின்னாடி போட்டிருக்கிறத ரீட் பண்றதுக்கே ஒரு நாள் ஆகுது. இவ்வளவு போட்டுருப்பாங்க. சரியா? சோ உங்களுக்கு உள்ள சேர்த்திருக்க விட்டமின்ஸ் நேம், பொட்டானிக்கல் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்க வாங்குற ஹார்லிக்ஸ் போன்விட்டால இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து ஒரு பாயிண்ட் நான் எல்லாத்தையும் அடிச்சேன். சோ 2 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாமான்னு சில டவுட் கேக்குறீங்க. மேம் நான் கொடுக்குறேன், வீட்டுல அதெல்லாம் சூப்பரா இருக்கு மேம் சிலர் சொல்றீங்க. அந்த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி வந்து 2 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்ல பூர்த்தியா இருக்கும் அப்படிங்கிறதுனால it is not advisable to give nutricharge kids or any other drink below the age 2. சரியா? ஒரு 2 வயதிற்குள்ள குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. 2 வயசு மேல மட்டும் 1 டம்ளர் பால், அது சூடான பால், ஆறுன பால், கொஞ்சம் ஜில் பால், கிளைமேட்டுக்கு ஏற்றபடி அது உங்க இஷ்டம். எப்படினாலும் கொடுங்க, எதுலனாலும் கலந்து கொடுங்க. அது போக எக்ஸ்ட்ராவா உங்க குழந்தைகள் வந்து சில குழந்தைகள் வந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சரியா? சோ அதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட வைக்கணும்னா
நல்லா ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல வந்து போட்டு அரைச்சு நியூட்ரிஷன் கிட்ஸை போட்டு கொடுத்துருங்க. குழந்தைகளுக்கு எப்படியாச்சும் பேசி கொடுங்க. சத்தா அவங்கள வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் என் பிள்ளை என் கைக்குள்ள இருக்கா, அப்ப அந்த 20 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு சத்தம் ஏத்தி 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 நீங்க கொடுத்துடணும். சரியா? சோ சாப்பிட மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, படிப்பு செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு சத்தா சாப்பிட்டு 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 வச்சுட்டு படிக்கிறது தன்னால வந்துடும். சோ டெலிஷியஸா இன்னும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் மேக் ஸ்மூத்தி. அதாவது ஒரு மில்க் ஷேக் பண்ணலாம், ஸ்மூத்தி மாதிரி பண்ணலாம். எனி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆப்பிள், ஒரு பொமோகிரானட், ஏதாச்சும் ஸ்ட்ராபெரி, என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ. இப்ப மேங்கோனா நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இப்ப மேங்கோ கிடைக்குது இல்லையா? சோ நல்ல ஒரு மேங்கோ தோல் சீவிட்டு அந்த பல்ப்பை வந்து உள்ள மிக்சியில போட்டு அரைச்சு பால்ல போட்டு சில்லான பால்ல வந்து கொடுங்களேன். சூப்பரா இருக்கும். சரியா? சோ இதுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது போக நான் கூட சொல்லி கொடுத்ததுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கும் போது நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ டெஸ்ட மறந்துறாங்க. ஏங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஹெச்ஏ அப்படிங்கிற சத்து கொடுக்கும் குழந்தைகள் படிப்பாங்க. நல்லா படிப்பாங்களா? சூப்பரா படிப்பாங்க. சரியா? சோ டிஹெச்ஏ வந்து சொல்லிப்படி கேட்கறது, நல்லா படிக்கிறது எல்லாருக்கும். எப்பெல்லாம் குழந்தைகள் வந்து எப்ப நீங்க ஃபீட் பண்றதை நிப்பாட்டுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் டிஹெச்ஏ கொடுக்க ஆரம்பிச்சுங்க. சோ நீங்க குழந்தைகளுக்கு 2 வயசுக்குள்ள, அதாவது பிறந்ததுல இருந்து 2 வயசுக்குள்ள 15% பிரெயின் வந்து வளர்ச்சி அடையும். 2 வயசுக்கு மேல மீதி 15% உறுதி அடையும். அப்படிங்கிறதுனால டிஹெச்ஏ கொடுங்க. கண்டிப்பான முறையில் அவங்களுடைய பேச்சு திறன்ல இருந்து படிக்கிறதுல இருந்து எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது இதுவும் கிளினிக்கலி ப்ரூவ் ஆயிடும். ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். எத்தனை கேப்சூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபீட் பண்ணி நிறுத்திட்டீங்க ஒரு 6 மாசத்துலன்னா 6 மாசத்துல இருந்து 2 வயதிற்குள்ள ஒரு கேப்சூல் போடுவேன். 2ல இருந்து 6 வயசுக்குள்ள 2, 6 வயதுல இருந்து 12 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு 3 கேப்சூல் 3 வேளை கொடுங்க. வித்தியாசம் தெரியும். தேடி வருவாங்க. ஒரு 3 டீம் வாங்க வைக்கலாம் கஷ்டமா. சரியா? சோ 3 டீம் வாங்கி அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அடுத்து வேற ஏதாச்சும் மாத்தும் போது அந்த குழந்தைகள் இவ்வளவு நாள் இருந்ததை அது மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ இதை தேடிதான் வருவாங்க. அப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு மல்லிகை சிட்டாங்கடி தான் மாசம் மாசம் கொடுத்துருங்கப்பா, இது இல்லாம நல்லா இல்ல, வேற எது கொடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. இது சக்தி இல்லாது உங்களுக்கு லாஸ்ட் தின்ல ஸ்கூப் எடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல் ஃபிராக்ரன்ஸ் இருக்கும். டபுள் பேக்கேஜ். உள்ள டின்ன திறந்துட பொடிக்கிட்ட டின்ன திறந்த உடனே உள்ள ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ள பொடி இருக்கும். ஒரு ஸ்கூப் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் போறது மட்டும் 2 வேளை பால்ல வந்து பிடிக்க சொல்லுங்க. நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். எதுவுமே சாப்பிடாமதான் குழந்தைங்களுக்கு அனுப்புறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பால்ல நியூட்ரிஷன் கிட்ஸ் கொடுத்தா சரியா? ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறீங்களோ இல்லையோ நல்ல சாப்பாடு வேணும். குழந்தைகளுக்கு விளையாட்டம் வேணும். நம்ம இது வந்து சொல்லிக் கொடுக்கணும். இது மறைஞ்சுக்கிட்டு வருது. குழந்தைகள் ஸ்கூல்லயும் விளையாடுறது, வீட்லயும் விளையாடுறது, ஃபுல் டைம் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு புரியுது. பட் பிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு குழந்தை விளையாடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட்டோர் கேம்ஸ் கண்டிப்பா வேணும். அப்ப நீங்க ஏதாச்சும் வெளியே எக்ஸ்ட்ரா கரிக்குலராச்சும் அனுப்புங்க. ஸ்விம்மிங்கா இருக்கட்டும். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு கூடுதலாக தேவை. ஆண் குழந்தைகளை விட ஒரு பெண் குழந்தை தான் நல்ல ஓடி ஆடி வரணும். ஏன்னா அவங்களுடைய உடல் அமைப்புக்கு அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தியா அது க்ரோ ஆகி வர்றதற்கு பிசிக்கலி அது டெவலப்மெண்ட் கரெக்டா நடக்கணும்னா ஒரே இடத்துல உட்காந்து சும்மா படுத்து எந்திரிச்சு குழந்தைகள் அப்படி இருக்கவே கூடாது. குழந்தைகள் அப்படிதான். சரியா? அப்புறம் நல்லா விளையாடுகள் சொல்லுங்க. 1 மணி நேரம் நல்லா ஓடி போட்டு வேர்வை திரும்புற நல்லா விளையாட சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம ஹார்லிக்ஸ் வந்து போன்வீட்டர் வந்து எல்லாருமே இருக்கு. பட் நம்மள மாதிரி இல்லை. அதுல நீங்க பார்த்தாலே தெரியும். புரோட்டீன் நம்மகிட்ட 23 கிராம் வச்சிருக்கோம். வேற எல்லாரும் 20 கூட தாண்டணும். சரியா? சோ பொட்டானிக்கல்ஸ் மூலிகைகள் நான் சொன்ன மாதிரி திருநெட்டு, துளசி, அதிமதுரம், மிளகு, திப்பலி, ஓமம், இஞ்சி, கிரேப்ஸ் இது மாதிரி இவ்வளவு வச்சிருக்கோம். அதுல ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லையேங்க.
ஒரு மூலிகைகள் கூட இருக்கு. இப்ப திருநெல்வேலி பச்சை சில ரிசர்ச் பண்ணி பாருங்க, அதை ரெகுலரா எடுக்கும்போது ஐக்கியூ லெவல் கண்டிப்பா கூடும். சோ உங்களுக்கு எதுலயுமே அதெல்லாம் இல்லையே. அப்ப அந்த மூலிகைகள் உடம்புக்குள்ள போய் வேலை கண்டிப்பா இதுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இல்லாட்டி வேற எதெல்லாம் நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃபர் பார்க்கலாம்.